மாமா. மாமாவா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு. யாருமா நீ? மாமா, வாசு உங்களை பத்தி என்கிட்ட எல்லாம் சொன்னாரு. நீங்க நினைச்சா எனக்கு வழிகாட்ட முடியும். வாசு என்ன பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டானா? பரவாயில்லையே. வாசு ஒரு பக்கம் நம்ம திட்டினாலும் இன்னொரு பக்கம் தொழிலுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றான். அவனுக்கு ஒரு கமிஷனை வெற்ற வேண்டியதுதான். ஏமா, இதுல உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? இல்ல, நாளை பின்ன உன்னை யாராவது கேட்டாங்கன்னா நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தினேன்னு சொல்லக்கூடாது இல்ல? என்ன மாமா இது, நீங்க சொல்லியா வந்த? நானா தானே வந்தேன். ஐயோ, அது போதும். ஏமா, இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? சினிமா, பார்க், பீச், ஹோட்டல்னு எல்லாம் தான் சுத்தணும். அப்பா, எல்கேஜி பாஸ் பண்ணிட்ட. ஏமா, நீ ஆரோக்கியமா தானே இருக்க? நான் எப்பவுமே ஆரோக்கியமா தான் இருக்கேன் மாமா. ஆனா எஸ்எல்சி படிக்கும்போது ஒரு வாரம் பெட்ல இருந்தேன். யார் கூட? என்ன மாமா இது, டாக்டர் நர்ஸ் எல்லாரும் கூட தான் இருந்தாங்க. ஜஸ்ட் ஃபீவர். அப்பா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இனிமே நீ என் பொண்ணு மாதிரி அந்த ரூம்ல இருக்கிற பட்டு புடவை கட்டிக்க, மல்லிப்பூவை வச்சுக்க. இன்னைக்கே நிச்சயதார்த்தம், இன்னைக்கே முகூர்த்தம் போட்டு ஜமாச்சிருவோம். தேங்க்யூ மாமா. சங்கரபாண்டி, இனிமே ஒருத்தர் உன்னை கையால பிடிக்கவே முடியாது. ஆஹா, ஓஹோ. ஹலோ, ரூம் நம்பர் 48. சார் தான் பேசுறீங்களா? பழைய அட்ரஸ் இல்ல சார், புதுசு. நம்பர் 6, சந்தானம் காலனி. யானை தந்தெல்லாம் வச்சிருக்கோம். அதேதான் அதேதான். வந்துடுறீங்களா? வாசு, கொன்னுட்டடா. நீ அனுப்பி வச்ச பொண்ணு பிரமாதம். என்ன? நானு பொண்ணு அனுப்பி வச்சுனா நான் என்ன உனக்கு அசிஸ்டண்டா? உனக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். பார்ட்டியும் வரேன்னு சொல்லிட்டான். நீ அனுப்பி வச்ச பொண்ணு எப்படி இருக்கிறான்னு உள்ள போய் பாரு. குழப்பறியா? நீ எங்க வந்த? வந்தா என்ன? வந்தா என்னவா? அம்மா, நீ எப்போ வந்த? இப்பதான். இன்னைக்கு நைட்டு நமக்கு கல்யாணம். யார் சொன்னது? உங்க சித்தப்பா தான் சொன்னாரு. அந்த ஆளு எதுக்கு நீ பார்த்த? பார்த்தா என்ன, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த ஆளை பத்தி எனக்கு சொல்றேன் நீ? ஐயோ, இன்னைக்கே நிச்சயதார்த்தம், முகூர்த்தம் எல்லாம் வச்சுக்கலான்னாரு. அவர்தான் பட்டு புடவை, மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி தந்தாரு. ஏண்டி, எவன் உனக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா கொண்டு சொல்லிருக்கான்? வாடி. ஐயோ வாசு, நீங்க அவன ஒரு வழி பண்ணிடுறேன். சொல்றது கேளுங்க ப்ளீஸ். வாசு, ஏயா அங்க எங்க சுத்தி கடத்து அடிமல்ல கை வச்சயா? இவன் என் லவரியா? இவளையே செட்டப் பண்ணிக்கிறியே, நீ உருமுடியா? வாசு, உனக்கு கமிஷன் வேணா அதிகமா கொடுக்கற. கடைசி நேரத்துல தகராறு பண்ணாத. கமிஷனா கொடுக்கற நீ உன்னை வந்து கட்டபாரிலே குத்துறேன். வாசு பாவம் உங்க சித்தப்பா. உன்னை கவனிக்க வா முதல்ல. வாசு, வாசு, பார்ட்டி இப்ப வந்தான்னா என்ன கட்டபாரில குத்துவானே? வாசு விடுங்க. என்ன உனக்கு அறிவு இருக்குதா? என்னங்க நீங்க? உங்க சித்தப்பா எவ்வளவு ஆசையா நிச்சயதார்த்தம், முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தா கெடுத்துதான் இருப்பான். ஐ மீன் காரியத்தை கெடுத்துப்பான்றேன். போங்க நீங்க. உங்க சித்தப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உனக்கு உறவுக்காரங்க எல்லாம் இருக்காங்களா? உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கான்னு எவ்வளவு அக்கறையா விசாரிச்சாரு தெரியுமா? அட பாவி, ஐயோ அடிமட்டில கை வச்சிட்டானே. இதெல்லாம் தொழிலுக்கு போறவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாச்சே. தொழிலா? என்ன தொழில்? ஒன்னு என்ன கட்டுமரத்துல அனுப்பிச்சு மீன் பிடிக்க சொல்ல போறான்? அந்த தொழில் தான் கல்யாணம். யாருக்கு? நம்ம 2 பேருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? எங்க சித்தப்பங்காரனுக்கு எப்படியாவது ஒரு காலேஜ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனாலதான் லோன்னு அலையறான். நீ போய் அவனை பார்க்காதுன்னு உன்னை தடுத்த. நீ என்னடா போய் பாத்துட்டு இருக்க? வாசு, நல்ல நேரத்துல நான் வந்து உன்னை காப்பாத்தினேன். இல்லன்னா இந்நேரம் எனக்கு சித்தியா இருப்ப. அப்படியா? என்ன சித்தப்பா பொண்ணாட்டி அக்காவா? ஐயோ, சித்தப்பா பத்தின விஷயம் தெரியாம அவரை போய் மாமா மாமான்னு கூப்பிட்டேனே. மாமாதான், அவனால வந்தது தானே வம்பே. பாருஜி, நான் உன் கழுத்துல ஒரு லைசன்ஸ மாற்ற வரைக்கும் பொறுமையா இரு. இல்ல எங்க சித்தப்பா மாதிரி அவனா ஒருத்தன் கழுத்துல மீட்டரை மாட்டிடுவான். சரிங்க, இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அந்த மாதிரி தான் செய்யக்கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்யணும். இப்படி வா. இது ரொம்ப டிஸ்டர்ப் ஏரியா இருக்கு. தனியா ஒரு இடத்துக்கு போலாம் வா. பாரு விஜய், லிப்ட் மாதிரி ஒரு அருமையான இடம் கிடைக்காது. லிப்ட் மேல எங்கேயும் போயிட்டு வர 1 மணி நேரத்துக்கு அப்படியே பேசிட்டே இருக்கலாம். சூப்பர் இடம். யாரும் வர மாட்டாங்க. நடுவுல இடஞ்செல்லாம் வருமே. வந்தா என்ன? ஐயோ, நீங்க எங்க எங்க? நான் வந்தது இருக்கட்டும். யார் இந்த பொண்ணு? லிப்ட்டுங்க. லிப்டா? இல்ல, லிப்ட்ல போறதுக்காக நிக்கிற பொண்ணு. அது மட்டும் தனியா போகுதா? அது தனியா போகுது, நான் தனியா போறேன். தோல்ல கை போட்டுக்கிட்டு இருந்த கூட படிக்கிற பொண்ணு. பேரு விஜி. இவங்க எங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டு. இல்ல பாய் ஃப்ரெண்டு. இடிச்சிருவேன். ஆபீஸ் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விடு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த பொண்ணுக்கு பாடத்துல ஏதோ ஒரு டவுட்டா, அதான் தனியா லிஃப்ட்டுக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம். நீ முழிக்கிற திருட்டு மொழியில இருந்தே தெரியுது
உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அதானே அதானே அதேதான். ஆ, இத பாருங்க, ஆ? இந்த விஷயத்துல எங்க அப்பாட்ட எதுவும் காட்டி கொடுத்துறாதீங்க. இந்த பாரு, எனக்கு யாரையும் காட்டி கொடுத்து பழக்கம் இல்ல. என்னை பத்தி கவலையே படாத. ஏமா விஜி, உண்மையாவே நீ இவரை காதலிக்கிறியா? ஆமா. இந்த பாரு, இந்த காலத்து பிள்ளைங்களை நம்பவே முடியாது. அதனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வையே, நேர என்ன வந்து காதை பிடிச்சு திருகி பையனை சரியான வழி கொண்டு வந்த. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் ஒன்னால வந்ததுதான். நெருப்புக்கு பயந்து கிணத்துல குச்ச மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஏண்டா, அன்னைக்கே நான் ரயில்வே ட்ராக்ல படுத்தல, நீங்க எல்லாம் பேசாம விட்டு இருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காதுடா. இப்ப என்ன தண்டவாளம் தான் இருக்க, போய் படுக்க வேண்டியதானே? என்ன கிண்டலா? யோ, முதல்ல ஒன்ன ஒரு வெடிகுண்டு வச்சு கொல்லணுயா. வெடிகுண்டுன்னு தான் ஞாபகம் வருது. நாட்டு வெடிகுண்ட சங்கரமாடி மேல தூக்கி எறிஞ்சா அத்தனை கும்பல் வெளி வந்துடாது? ஏன் உள்ள இருக்கிற ஆளுங்களை கிளப்புறதுக்கு ஒரு ஐடியா கொடுன்னா, நீ என் வீட்டை அடிக்கிறதுக்குள்ள யோசனை சொல்ற? டேய், ஒரு பெஸ்ட் ஐடியா. முதல்ல ஐடியாவை கொட்டுங்க, அது பெஸ்டா இல்லையா நாங்க சொல்றோம். ஏன்டா இப்படி பண்ணா எப்படி? இப்படி பண்ணா வலிக்கும். வலிக்காம ஒரு ஐடியா சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆவி அலையுது என்னடா சொல்ற? அப்படின்னு புரளிய கிளப்பி விட்டா அந்த சங்கர பாண்டி அலறி அடிச்சிட்டு ஓட போறான். அவன் ஓடவே மாட்டான். ஏன்னா அவனே ஆவி மாதிரி தானே இருக்கிறான். அவன் அவளை இருட்டு. நல்ல ஐடியா கொடுத்த. நீ மட்டும் ஓகே சொல்லியிருந்த கிருஷ்ணாம்பேட்டை இருந்து 4-5 ஆவிகளை விட்டுருப்பேன். ஏன்னா நானும் ஆவிகளும் இப்படி. பொம்பளைங்களை வச்சு எவன் பிசினஸ் பண்றானோ அவன் போலீஸ்காரங்களுக்கு பயப்படுவான். அதனால நாளைக்கு உங்க வீட்டுக்கு போலீஸ் வருது. யோ, போலீஸ் வந்தா குடும்பமானமே கப்பல் ரெடியா? எங்க அப்பா தெரிஞ்சு என்ன கொண்டே போட்டுவாரு. டேய், இந்த ஆள் நான் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறான். ஒரிஜினல் போலீஸ் வந்தா தானே, எல்லாமே டூப்ளிகேட். என்னையா சொல்ற? பசங்க இருக்காங்களே, இவங்க எல்லாம் கான்ஸ்டபிளா வர்றாங்க, நான் டிஎஸ்பியா வர்றேன். எப்படி ஐடியா? சரிப்பா, நீ தான்ப்பா டிஎஸ்பி. வெரி குட், நான் தான் டிஎஸ்பி. டிஎஸ்பி சார், Yeah. எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா மசாலா டீ போட்டுவாங்க. இதுக்கு கான்ஸ்டபிளாவே இருந்திருக்கலாம். டம்ளர் நாறுதே, கழுவிட்டு வா. முதல்ல உன் வாயை கழுவிடா, இந்த நாத்து நாறுது. ஏய் காபே காபே டே. சார், சார் கலாட்டாலாம் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே பயந்த சுபாவுடையவன். நீங்க யாரு? நான் தான் எம்எல்ஏ. இதை எடுக்கும் போதே நினைச்சேன். சார், நீங்க எந்த தொகுதி எம்எல்ஏ? நான் இப்பதான் தண்ணி இல்லாத காட்டுல இருந்து இங்க வந்திருக்கேன். மறுபடியும் மாத்திராதீங்க சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தொகுதி எம்எல்ஏயும் இல்ல. என் பேரு எம்எல் ஆறுமுகம். எல்லாரும் செல்லமா என்ன எம்எல்ஏன்னு கூப்பிடுவாங்க. சட், இத முதல்ல சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கான்னு வந்தேன். சார், நான் குடியிருக்கிற சந்தானம் காலனில 6ஆம் நம்பர் வீட்டுல ஏதோ தப்பான தொழில் நடக்கிறதா தெரியுது. நீங்க ஒரு வாட்டி நேர்ல வந்து உண்மையை தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் சார் என்னுடைய கம்ப்ளைண்ட். அப்படியா? என்ன வம்பல மாட்ட வைக்கிறீங்க? சரி, எதுக்கும் தைரியமான 4 போலீஸ்காரங்களோட நாங்க வர்றேன். சரி. சந்தான காலனிக்கு எப்படி வரணும்? சொல்றேன் சார். இதுதான் மவுண்ட் ரோடு, இது ரவுண்டானா, இது பிரிட்ஜ். இது மேல ஏறி இறங்கின உடனே ஒரு பிள்ளையார் கோவில் வரும், அதை பார்க்காதீங்க. அதுக்கு ரைட்ல ஒரு ரோடு வரும், அந்த லெப்ட்ல திரும்பினா உடனே இங்க ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா இப்படி லெப்ட்ல திரும்புங்க. இந்த பக்கம் அதான் சப்வே, அதுலயும் திரும்பாதீங்க. அதையும் தாண்டி இப்படியே சுத்தி வந்தீங்கன்னா அங்கதான். நான் வந்துடுறேன், நீங்க போங்க. சரி சார். கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். விபச்சாரத்துக்கு போனியா சார், விபச்சார கேஸ் படிக்க போனியா? ஜிப் ரெடி பண்ணு. வாங்க. என் ராஜாத்தி. யோ, சங்கரபாண்டி, வெளியில வா. யாராவது புதுசா பார்ட்டி வந்திருக்காங்க? வந்திருக்காங்க. உங்க மாமனார் பாரு. நீதானே சங்கர் கணேஷ்? இது சங்கரபாண்டி? ஆமா நான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்க டிஎஸ்பி. ஆமா. நீ பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுல நான் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது அதை என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கேன். ஐயோ, யாரோ தப்பா சொல்லி இருக்காங்க. நான் என் பொண்ணுங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? நீ போட்டிருக்க ஜிப்பாவை பார்த்தாலே மாமா மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஃபுல் ஷர்ட் போட்டுருப்பேன். ஏய், பேசக்கூடாது. எங்க இந்த பொம்பளைங்க எல்லாம்? இல்ல, உள்ளதான் இருக்காங்க. போய் ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. நல்ல சான்ஸ். யோ, ஏன் எடுக்கிற? ஆல் கான்ஸ்டபிள் மார்ச். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. மாசத்தையா கேட்டேன். ஃபாலோ மீ. ஏன் அடிக்கிற? பின்னிருவேன் பின்னி. என்கொயரி பண்ணிட்டு வந்துடுறேன். கம் ஆன். சவளத்துக்கு ஆளாக கூடாது. எதுக்கா பட்டனை கழட்டின? எனக்கு பழக்கங்க. அதெல்லாம் வேற டிஎஸ்பி கிட்ட வச்சுக்க. எத்தனை நாள் அந்த தொழில இருக்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த தொழில தான் இருக்கேன். சங்கரபாண்டி தானே உங்களை வச்சு தொழில் நடத்துறாரு? ஆமாங்க. சங்கரபாண்டி உனக்கு என்ன மாமாவா?
எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவர்தான் மாமா. ஏய், சாரி சார். சஸ்பெண்ட் பண்ணிருவேன். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சங்கரபாண்டிய புடிக்கிறதுக்காக. சஸ்பெண்ட்